வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்க கிறிஸ்டோ, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்குது TamiliFC. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா iPad 5th Gen Blue, அதாவது Wi-Fi 64GB ஒன்லி இருக்கக்கூடிய ஒரு iPad வந்துட்டு அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நோட்டு மக்களே, நீங்கள் வந்துட்டு என்னடா இவ்வளோ நாள் கேம் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தா திடீர்னு டெக் ரிவ்யூக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லலாம் யோசிக்க வேணாம். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கேம் விளையாடுறதுக்காக, அதாவது சேனலுக்காக எதனா பண்ணணும்னு நினச்சி நான் சிறுக சேர்த்து வச்சு வாங்கின ஒரு விஷயம் தான் இது. வந்துட்டு இந்த இதை வாங்குறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்றத வந்துட்டு மறந்துடாதீங்க. ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸுக்கு வெளியில் நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்கும். ஸோ அதாவது ஆப்பிளோட பிராண்டிங் லோகோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸோட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதாவது உள்ள என்னென்ன வேரியன்ட் இருக்குது, கலர் என்ன, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ பாக்ஸை புரட்டி போட்டு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து IMI நம்பர் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். சிம் வேரியண்டாக இருந்தால் இது வைஃபை வேரியன்ட் அப்படின்றதுனால ப்ளூடூத்தில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது ஹார்ட்வேர் ரிலேட்டடான ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டேபோட முழு வியூவையே அப்படியே வச்சிருக்காங்க. இதே சைஸ்ல தான் டேப் இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே மெல்லமா பாக்ஸை வந்துட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள எடுத்ததுமே பாத்தீங்கன்னா டேப் தான் இருக்கு. அதை ராப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா கீழே ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். அதை பிடிச்சி தூக்குனீங்கனாலே தனியாக டேப் வந்துடுது அப்படின்றது தான் ஒரு சூப்பரான விஷயம். வேற லெவலில் பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். சாம்சங் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ சாம்சங் ஓப்பன் பண்ணதை விட எனக்கு ஆப்பிள் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டேப்பை தூக்கி ஓரமாக வச்சிருவோம். அடுத்ததுக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு புக்லெட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஆப்பிளோட 2 பிராண்டிங் ஸ்டிக்கர், 2 ஸ்டிக்கர் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் இருக்கு. அப்புறமா 20 வாட்டுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஃபோனில் கொடுக்கறது கிடையாது, பட் டேப்ல கொடுக்கறது ஒரு சூப்பரான விஷயமா தான் நான் பார்க்குறேன். சரி, இப்போ வந்துட்டு அதை பூட் அப் பண்ணிடலாம். பூட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் பட்டனை ஃபர்ஸ்ட் டைம் அழுத்தும் போது அது வந்துட்டு ஆப்பிள் லோகோ வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வரும். அதை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஷோரூம் வேரியன்ட் அப்படின்றதுனால நாங்கள் அங்கவே ஒரு தடவை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டோம். ஸோ இருந்தாலும் ரீ ஓப்பனிங் தான் இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட ஓவர் ரிவ்யூ பார்த்தலாம் அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மேலே 2 வால்யூம் கீ இருக்குது. அதுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பென்சிலை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. அதுலேயே பென்சிலும், அதாவது ஆப்பிள் பென்சிலும் அதில் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்குது. அதாவது 8 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10 இன்ச்சுக்கான ரெட்டினா டிஸ்பிளே இருக்குது. உண்மையிலே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு LCD பேனல் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வியூவிங் ஆங்கிளாக இருக்கட்டும், அதோட பிரைட்னஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு உண்மையிலே பீக் லெவலில் இருக்குது. நான் சாம்சங்க்கு பெரிய லவர். ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு சாம்சங்கோட டிஸ்பிளே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ என் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு LED டிஸ்பிளே, அதாவது OLED டிஸ்பிளே, அதுக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்குது. 2 டிஸ்பிளேயும் தாறுமாறாக இருக்குது அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ அப்புறமா பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அதாவது ஸ்பீக்கர் இருக்குது, சார்ஜிங் போர்ட் இருக்குது. அதே மாதிரி டாப்பில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு குவாட் ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு தான் சொல்லணும். 2 பக்கமும் 2 ஸ்பீக்கர் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு டைனமிக் ரேஞ்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கேட்கறதுக்கு ஆடியோ மூவிலாம் பார்க்கறதுக்கு தாறுமாறாக இருக்கும் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்லேயே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டன்லேயே இன்புல்டாக வந்துட்டு உங்களுக்கு ஃபிங்கர் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு அமேசிங்காக இருக்குது. நான் வந்துட்டு ஃபிங்கர் ஸ்கேனர் இருக்காதோன்னு நினச்சேன், பட் இருந்துச்சு. அப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு முக்கியமான விஷயமான ஆப்பிள் லோகோ இருக்குது. அதுக்கு கீழே கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா மேஜிக் கீபோர்டை வந்துட்டு அட்டாச் பண்ணுறதுக்கான 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இப்போ இந்த மொத்த ஓவர் வியூவை பார்க்கும்போது டேப்லெட் வேற லெவல் அப்படின்னு மொத்தமாக தூக்கி பார்த்தீங்கன்னாலே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 450 கிராம் என்னமோ தான் வருது. ஸோ இவ்வளோ சைஸ் தான் பெருசு, பட் அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்துட்டு அதை கையில் எடுக்கும்போது அவ்வளோ லைட்டாக இருந்துச்சு. ஒரு டேப் அப்படின்றத தாண்டி நான் சாம்சங் டேப்லாம் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு ரொம்பவே லைட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். செம்ம லைட் வெயிட், பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு செம ப்ரீமியமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பேக் பாடி பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியத்தில் தான் பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்துட்டு iOS, அதாவது iPad OS 15.0 சம்திங் இருந்துச்சு நான் வாங்குறப்போ. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 64GB ஒரு 8GB ரேம் இருக்கக்கூடிய ஒரு வேரியன்ட் தான். இதில் வந்துட்டு வெறும் Wi-Fi ஒன்லி தான். இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சரியா தெரியல. நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ரீமிங்க்கும் ப்ராடக்டிவிட்டிக்கும் செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் நான் வந்துட்டு வாங்கினேன். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 2க்கும் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். ஸோ ஏன்னா நான் வந்துட்டு கேமிங் சேனல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான டிவைஸ் தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு ஒரு கிராஃபிக் டிசைனர் அப்படின்றதுனால எனக்கு ப்ராடக்டிவிட்டிக்கும் ஒரு டிவைஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு லேப்டாப்புக்கு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த டிவைஸை தேடி வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னா 8GB ரேம் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் வந்துட்டு ஃபியூச்சரில் இன்னொரு 3-4 வருஷத்துக்கு இதை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வெயிட்லெஸ் இருக்குது. நான் வந்துட்டு அடிஷனலாக ஒரு கீபோர்டோ மவுஸோ வாங்கி யூஸ் பண்ணேன்னா ப்ராடக்டிவிட்டிக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பென்சில்லாம் நான் யூஸ் பண்ணேன்னா என்னோட டிசைன் கேரியரில் என்னோட டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அவுட்டாக இன்னொரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. உண்மையிலே வந்துட்டு ப்ராடக்டிவிட்டியில் வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. நான் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாமே வேற லெவல் தாறுமாறாக இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுற, அதாவது பிசியில் ஒர்க் பண்ணுற ஃபைலை கூட எடுத்து போட்டு டேப்ல ஒர்க் பண்ண முடியுது. நான் பண்ணேன். உண்மையிலே ரியலி ரொம்ப இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுவே கேமிங் சைடில் வந்தீங்கன்னா நான் ஒரு நீங்கள் வந்துட்டு இப்போ
நம்ம சேனல் கண்டென்ட்லாம் முன்னாடி போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்ட்ரீமிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசமா பண்ணிட்டு இருக்கேன். 2 மாசமும் பண்ண எல்லா ஸ்ட்ரீமிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ்ல தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்துட்டு ஒரு குறிப்பிடத்தக்கது. ஸோ அதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு நெட்வொர்க் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு அதாவது ஸ்டீம் பண்ணிக்கிட்டே கேம் விளையாடுறதுக்கு எந்த விதமான லேகுமே இல்லை, அந்த அளவுக்கு செம ஃப்ளூடா இருக்கும். வந்துட்டு விளையாடுறதா நீங்க வந்து ஸ்டீம் பண்றீங்க அப்படின்றதே வந்துட்டு தெரியாது, அந்த அளவுக்கு செம லைட் வெயிட்டடா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான சாஃப்ட்வேர் வந்துட்டு நீங்க ஃபவுண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஸ்டீம் சாம்ப் அப்படின்ற ஒரு ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆப்ல கொஞ்சம் பக்ஸ் இருக்கு, இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரீமிங் பாத்தீங்கன்னா நான் 1080 பைட்ல வந்துட்டு ஸ்டீம் பண்ணுவேன். அந்த அளவுக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம பயங்கரமா அதோட மைக் குவாலிட்டியை சொல்லி ஆகணும் மக்களே. நான் வந்துட்டு இது வரைக்கும் என்னோட ஸ்ட்ரீமிங்ல எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து எந்த ஒரு அடிஷனல் மைக்ரோஃபோனும் யூஸ் பண்ணதில்லை. ஆனா அது வந்து ஃபேனோட நாய்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணுது, இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு மைனூட்டா அதோட டேட்டா அது டிபி ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, உண்மையிலே வந்துட்டு -3 dBக்கு கீழே போகுது, நல்லா வந்துட்டு பிக்கப் பண்ணுது. ரொம்ப லாங்ல போயிட்டு இருக்கிற வண்டி சத்தத்தை கூட நீங்க வந்து கவனிக்க முடியும் என்னோட ஆடியோல. அந்த அளவுக்கு வேற லெவல்ல மைக் கொடுத்துருக்காங்க. மைக் வந்துட்டு உண்மையிலே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்டா இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் ஒரு ஏசி ரூம்ல இல்ல ஒரு அமைதியான ரூம்ல எல்லாம் இருந்து ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா உண்மையிலே சூப்பரா இருக்கும். டோட்டலா இது வந்துட்டு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல கேமர் ஃபுல் டைம் கேமரா இருக்குவீங்க, அதாவது ஸ்டீம் பண்ண போறேன், நான் கேமும் விளையாடுவேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ப்ரொடக்டிவிட்டி அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்கு, மூவி கன்சம்ஷன் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் தாராளமாக வாங்கலாம். உண்மையிலே வந்துட்டு செம ஒர்த்தான ப்ராடக்ட். இதுக்கு வந்துட்டு இதை விட பிரைஸ் கம்மியான ரேஞ்சில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக மினிக்கு போகலாம். பயானிக் வந்துட்டு 15 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் 4 GB தான் ரேம் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு 8 GB ரேம் இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு இன்னும் ஃபியூச்சரில் வந்துட்டு கேமோட சைஸ் இம்ப்ரூவ் ஆகலாம், இல்லைனா சாஃப்ட்வேரோட சைஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து பெட்டராக இருக்கணும். அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 8 GB ரேமில் இருக்கக்கூடிய இந்த டேபை யூஸ் பண்ணேன். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நானும் iPad மினியே எடுத்திருப்பேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு 64 GB மெமரி மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய கான்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப லைட் வெயிட், அது மட்டும் இல்லாமல் கையில் பிடிக்க முடியாது. ஏன்னா டிஸ்பிளேயும் பின்னாடி பேக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு சாஃப்டாக தான் கொடுத்துற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கீழே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு பத்திரமா பிடிச்சி விளையாடுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு பவுச் போட்டிங்க அப்படின்னா பவுச்சோட வெயிட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ 1/2 கிலோக்கு நீங்கள் கையில் வச்சு விளையாடும் போது உங்களோட ஃபிங்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலிக்கும். எனக்கு ஸ்டார்டிங்கில் விளையாட ஆரம்பிக்கும் போது ரொம்பவே வலி இருந்துச்சு. ஸோ அது போக போக நான் பழகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வலிக்கிறது மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஃபீலுமே இல்லை. ஸோ இதில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா திடுதுப்புன்னு நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணீங்கன்னா ஃபோன் ரொம்ப குட்டியாக இருக்கும். அது வந்துட்டு ஒரு மேஜரான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ மக்களே, வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இன்னொரு ஆசமான கண்டென்ட்ல உங்களை பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கிறிஸ்டோ. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்குது TamiliFC. பாய், டேக் கேர், ஹேவ் a nice day.